शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் நாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது சுந்தர்ராமன் அப்படிங்கிற பக்தரோட அனுபவம். அவர் சின்ன பையனாக இருக்கிற போது பெரியவா பூணல் போட்டு வச்சு அவர் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினார். பிஏ ஹானர்ஸ் படித்தார். நல்ல மார்க்கெல்லாம் வாங்கினார். சிதம்பரத்தில் ஒரு காலேஜில் ஒரு நல்ல பொறுப்பு, ஒரு இப்போ டீச்சிங், ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருந்தார். மகாபெரிவா இப்போ திருச்சியில் இருக்கார். நேஷ்னல் காலேஜ், நேஷ்னல் ஸ்கூலில் பெரியவா கேம்ப்பு. இப்போ ஒருத்தரால் நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னுக்கு வர்றதுக்கு இவர் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த மனுஷர் வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்ம உடனே போய் முன்னாடி நிற்கணும். உண்டா இல்லையா? நாம் கஷ்டப்பட்ட போது நம்மளை பிடிச்சி மேலே தூக்கி விட்டவருக்கு கடைசி வரைக்கும், அதாவது இந்த ஜீவன் பிரிகிற வரைக்கும் அவர் மேலே நமக்கு நன்றி உணர்ச்சியானது இருக்க வேண்டும். அது இல்லை அப்படின்னா இது ஜடம். இது மனுஷன் கிடையாது, ஜடம்னு பேர். ஒன்றுக்குமே இல்லை, ஜடம். என்னடா ஜடம் மாதிரி இருக்கு அப்படின்னு. நமக்கு அந்த இது இருக்கணும், நன்றி உணர்ச்சி இருக்கணும். வாழ்க்கையில் எதை வேணாலும் மறக்கலாம், நன்றியை மட்டும் மறக்கவே கூடாது. நம்மெல்லாம் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 55 வயசு கடந்தவாள்லாம், 55 வயசு கடந்த யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே, நல்ல உத்தியோகத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலுமே அவர்கள் ஸ்கூலில் படிக்கிற போது கஷ்டப்பட்டிருப்பார். அப்போ யாரான ஒருத்தர், சொந்தக்காரர்களோ நண்பர்களோ முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களோ உதவி இருப்பார்கள். அப்பா உனக்கு நான் ஸ்கூல் புக்கெல்லாம் நான் வாங்கி தரேன்ப்பா, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். நான் காலேஜ் படித்தபோது, கும்பகோணத்தில் காலேஜ் படித்தபோது நான் என்னோடய புக்கில் எழுதியிருக்கேன். என்னோடய அனுபவம் பேசுகிறது அப்படிங்கிற புக்கு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் கம்பைல் பண்ணி இப்போ ஷஷ்டியப்த பூர்த்தியும் போது அந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தினமலரில் தாமரை அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த அனுபவம் எழுதியிருப்பேன். நான் +2 முடித்த பிறகு காலேஜ் படிக்கிறதுக்கு எங்கிட்ட பணம் கிடையாது, எங்கள் வீட்டில் பணம் கிடையாது. எங்கள் அப்பா புரோகிதம். எனக்கு மேலே இருக்கிறவங்க அண்ணா அக்காலாம் ரொம்ப அந்த அளவுக்குலாம் பணம் கொடுக்குற அளவுக்கு, காலேஜ் ஃபீஸ் கொடுக்குற அளவுக்கு அப்போ வசதி இல்லை. நான் காலேஜ் படிக்க வேண்டாம்னு முடிவெடுத்தாச்சு. பணம் இல்லாமல் என்ன பண்ணுறது? இப்போ என்னுடைய ஆசிரியர் +2ல் எனக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் SMK அப்படின்னு சொல்லுவோம், முத்துக்குமாரசாமி அவர் பேர். முத்துக்குமாரசாமி, SMKன்னு சொல்லுவோம். அவர் ஒரு நாள் பார்க்குறப்ப, என்ன சுவாமிநாதன் காலேஜ் சேர்ந்துட்டியா? இல்லை சார். ஏன்? கணக்கில் நல்ல மார்க் வாங்கியிருக்கியே. ஐ திங்க் 172 200க்குன்னு நினைக்கிறேன். நல்ல மார்க் வாங்கியிருக்கியே, நீ சேரலாமே, பிஎஸ்சி மேக்ஸ் சேரலாமே அப்படின்னார். இல்லை சார், பணம் இல்லை, வீட்டில் வசதி இல்லை அப்படின்னு. ஒரு செகண்ட் யோசித்தேன். அவர் சொன்னார், நான் உனக்கு இப்போ பணம் தரேன், எவ்வளோ ஃபீஸ்னு. அப்போ ஐ திங்க் ஒரு 250க்குள்ளே ஏதோ ஒரு அமௌண்ட். அப்போ நான் உனக்கு தரேன், நீ எப்போ முடியுமோ கொடு அப்படின்னார். அவர் என்னால் மறக்க முடியுமா? இப்போ இல்லை. அவர் இருக்கும்போது அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு தடவை நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபோன்லலாம் அவர்கிட்ட பேசியிருக்கேன்.
அதே போல் நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு தடவை பூண்டியில் துளசி ஐயா வாண்டையார், ஒரு பெரிய தர்மிஷ்டர், துளசி ஐயா வாண்டையார் அப்படிங்கிறவர். ஒரு தடவை போனப்போ நான் காலேஜ் புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு 200 ரூபா பணம் கொடுத்தேன். எனக்கு என்னால் மறக்க முடியாது. அதாவது நாம் கஷ்டப்படுகிற போது நமக்கு எவரெல்லாம் உதவினார்களோ அவர்களை நான் மறக்கவே கூடாது, யாராக இருந்தாலும் கூடாது. அதுபோல் சென்னைக்கு நான் வந்தபோது என்னுடைய சகோதரி, என்னுடைய பெரிய சகோதரி வீட்டில் தங்கியிருந்து அங்கே தான் நான் உத்தியோகத்துக்கு போனதில்லை. இவர்களெலாம் மறக்கவே முடியாது. இப்போ நம்ம சுந்தரமன் பார்க்குறோமே, இந்த சுந்தராமன் சாதாரணமான குடும்பம், ஆனால் இன்றைக்கி ஓஹோங்கிற ஒரு பொசிஷன், பிஏ ஹானர்ஸ் முடிச்சுட்டு நல்ல உத்தியோகத்தில் வேலை செய்கிறார். அவர் யாரால் முன்னுக்கு வந்தார்? மகாபிரியவளால் முன்னுக்கு வந்தார். அந்த மகாபிரியவளை அடிக்கடி போய் பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும். அதுபோல் மகாபிரியவளை பார்க்கறதுக்காக சிதம்பரத்திலிருந்து திருச்சிக்கு வந்திருக்கேன். திருச்சியில் நேஷனல் ஸ்கூலில் பெரியவா கேம்ப் இருக்கார். இந்த பெரியவாளை தரிசனம் பண்ணணும், பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யணும், சில நாட்கள் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கார், பெரியவாட்டை வந்திருக்கார். அப்போ பெரியவாட்டை அங்கே தங்கியிருக்கிறப்ப ஆண்கள் அப்படின்னா அப்பப்போ என்ன பண்ணிக்கணும்? சவரம் பண்ணிக்கணும். முடி வளர்ந்துடும். அதுவும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவா அப்பெல்லாம் அப்பப்போ பண்ணிக்கணும், ஷவரம் பண்ணிக்கணும். இவர் வந்த இடத்துல அப்படி தான் ஷவரம் பண்ணணும் போல் இருந்தது ஒரு நாளைக்கு. இதன் தொடர்ச்சி என்ன? அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.